அந்த அதை நின்னுக்கிறியா இறங்கிட்டு ஏற முடியாது. பாப்பா காலில் செத்து போல ஜூஸோட இருக்காங்க. ஹலோ மக்களே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, நேற்று வந்து கேணிக்கில் வந்து வெள்ளை குஞ்சு விழுந்துச்சு. போன வாரம் வந்து நம்ம அழகிட்டு குஞ்சு 2 குஞ்சில் வந்து 1 குஞ்சு அதுவும் உள்ளே விழுந்துச்சு. இது மேலே வந்து வெல்டிங் மெஸ் போட்டு மூட சொன்னாங்க. அது தொட்டோம்னா எப்படி ஒரு 5 ரூபா 20 ரூபா வந்துடும். அதனால் தற்காலிகமாக வந்து இந்த சீமக்கருவை மரத்தெல்லாம் வெட்டியாந்துட்டு அப்படியே வரிசையாக சுற்றி வரிச்சு பிடிச்ச மாதிரி பிடிச்சி விட்டோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பிள்ளைங்க வந்தாலும் மரவாக இருக்கும், ரிட்டன் திரும்பி போயிடும். தற்காலிகமாக பண்ண போகிறோம், பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எனக்குள்ளே வேலை வச்சுட்ருக்கோம். இங்கே மேய்கிறாங்களா, அங்கேயும் இப்படி மேய்துக்கலாம் பிள்ளைங்க. நல்லாத்தான் மேய்ஞ்சிட்டு இருப்பானுங்க. மேலேருந்து வந்து பக்கம் அமைக்க வருதுன்னா பிள்ளைங்க தப்பிச்சு வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கரெக்டுன்னு வந்து இது ஃப்ளாட்டாக இருக்கா அப்படியே கபக்குன்னு உள்ளே வந்துருங்க பிள்ளைங்க. அவங்களுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், கடுமையான வேலை. பாதி கேணிக்கு குழி நோண்டி இருக்கோம், கையெல்லாம் வேலி பிஞ்சுக்கிட்டு வருது. பசி வந்துச்சு, சாப்பிட போகிறோம். சரியா இருக்கீங்க? சுற்றி கம்புகளை ஊனியிருக்கோம். இன்னும் வந்து வலை கொஞ்சம் முத்தனை கொடுத்த வலை கொஞ்சோண்டு இருக்குது. இதான் வந்து நீ சுற்றி அப்படியே போட்டு விட்டோம்னாலே ஓரளவுக்கு மரவாக இருக்குது. இதுதான் காலிலேருந்து சுற்றி கம்பு விடணும். வெயில் சரியான வெயில், ஒன்றுமே பண்ண முடியல, சமாளியில் நடுவில் வந்து வரிச்சு போட்டுட்ருக்கோம். அப்படியே வந்து நம்ம வந்து நேரம் வந்து வலையை போட முடியாது. இந்த மாதிரி சுற்றி வந்து நம்ம வரிச்சு போட்டோம்னாத்தான் ஓரளவுக்கு ஸ்டிஃபாக நிற்கும். இதுதான் வந்து முத்தனை கொடுத்த வலை. இது கொஞ்சோண்டு மிச்சம் இருந்துச்சு, போதும். இதுதான் வந்து நம்ம தற்காலிகமாக கேணியை வந்து கோழி எதுவும் உள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு வலை அண்ணே. இந்த நேரத்தில் முத்தனனுக்கு ரொம்ப நன்றி சொல்லியே ஆகணும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம நெல் போட்டிருந்தோம். அப்போ வந்து கோயில் மாடு அதிகமாக இருந்தனால நம்ம சுற்றி வந்து இதே மாதிரி தான் வரிச்சு கட்டியிருந்தோம். அப்போ வந்து அண்ணே இந்த வலை கொடுத்துருந்தா, இந்தாடா வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி வலை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு ரிட்டன் வந்து சும்மாவே வச்சுருந்தோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா அது இங்கே தான் நமக்கு மெயினாக தேவைப்பட்டுருக்குது. இதுக்கு மேலே வந்து கோழி உள்ளே போச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓரளவுக்கு நல்லா கட்டியிருக்கோமா, டீசெண்டாக கட்டியிருக்கோமான்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் பார்க்கலாம், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இந்த வேலை மட்டும்தான் பார்த்தேன், வேறு வேலையே பார்க்கல. ஏன்னா கோழி கொஞ்சம் அடிக்கடி விழுகிறதுனால ரொம்ப ஒரு மாதிரியாக மன உளைச்சல் ஆகி போச்சு. என்னடா அடிக்கடி விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள தான் தப்பு. இந்த மாதிரி சுற்றி கட்டினோம்னா விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை.